ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு சூப்பரான மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு செய்ய போகிறோம். இந்த புட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் கொடுக்கலாம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ். அவங்களோட பாரம்பரிய உணவுன்னு கூட சொல்லலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கிழங்கு புட்டு செய்கிறதுக்காக மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புட்டு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட தோலை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இந்த கிழங்கு புட்டு பண்ணுறதுக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கா வாங்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில குழந்தைங்க கிழங்கு அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி புட்டு செஞ்சு ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இதை நல்லா சின்ன சைஸில் இருக்க மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸில் சீவினிங்கன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்க அளவாக பார்த்து சீவி எடுத்துக்கோங்க. இப்போது இதிலேருந்து பாலை பிழிஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு பிழியாமல் செஞ்சோம்னா புட்டு சொத சொதனாயிரும். அதனால் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா சைடுமே நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக வரணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை எந்த பாத்திரத்தில் புட்டு செய்ய போகிறோமோ அதில் அடிப்பகுதியில் சேர்த்துக்கோங்க. இது மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன பவுலில் கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம். நான் ஒரே பவுல்லையே செஞ்சு காமிக்கிறேன். குட்டி குட்டியாக ஒரு 4 பவுலில் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது திரும்பவும் ஒரு லேயர் தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே திரும்பவும் மரவள்ளி கிழங்க சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் புட்டு மேக்கர் இருந்தால் கூட நீங்கள் அதிலையே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி புட்டு மேக்கர் இல்லாதவங்க இந்த மாதிரி கூட குட்டி குட்டி பவுலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போது எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். எப்பவும் போல் இட்லி பாத்திரத்தை மேலே வச்சதுக்கப்புறமா இந்த பவுலை சேர்த்துடலாம். மூடி போட்டு ஒரு 1/2 hour நல்லா வேக விட்டுருங்க. ஏன்னா நம்ம கிழங்கு சேர்த்து வேக வைக்கிறதுனால இது நல்லா வெந்து வரணும். இப்போது 1/2 hour ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புட்டு சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே இந்த புட்டை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூப்பராகவே எடுக்க வரும். பாருங்கள், பவுலில் ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு புட்டு. இது மேலே ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி இது மேலே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் கிச்சன் ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.